ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் பெங்களூர்லேருந்து திருப்பூருக்கு வந்தே பாரத்தில் தான் வந்திருந்தோன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்தே பாரத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னு எங்களால் என்ன கவர் பண்ண முடிஞ்சுதோ அதை மட்டும் உங்களுக்காக ஒரு வீடியோவாக கவர் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயினில் ஏறணுன்னாலே அந்த மெயினாக இருக்கக்கூடிய டோரே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகணுன்னா அங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் அந்த டோர் ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சென்சார் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிக்கும். பட் அந்த வீடியோ என்னால் ஷூட் பண்ணி எடுக்க முடியல. ஆக்சுவலாக சீட்டெல்லாம் செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தது. உங்களுக்கு மெயினாக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த சீட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண டயர்டே உங்களுக்கு இருக்காது. ஜேர்னி கம்ஃபர்ட்டாக இருந்தது. அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ரானிங்கன்னா முன்னாடி சின்னதாக ஒரு மானிட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டேஷன் வருது, ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, டைம் எல்லாமே அதில் மானிட்டர் ஆகிட்டே இருக்குது. கூட உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி. தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜ்லையுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாம் செம்ம நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்லா ஹைஜீனாக இருந்தது. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம சீட்டில் பார்த்திங்கன்னா மேலே நம்ம லக்கேஜ் வைப்போம் இல்லையா, அந்த ஏரியா கீழே குட்டியாக லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம டச் பண்ணோம்னா அந்த லைட்டு ஆன் ஆகிற மாதிரி. ஆக்சுவலாக நிறைய இருந்தது. என்னால் தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுக்க முடியல வீடியோஸ் எல்லாம். குட்டி பையனை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இது எடுத்ததே பெரிய விஷயமா இருந்தது. ஏசி ஹேண்ட்லிங்காக இருக்கிற மாதிரி சன்ஷேட் கொடுத்துருந்தாங்க. தம்பி கொஞ்ச நேரம் அதை வச்சு கூட விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தான். அதுவே அவனுக்கு ஒரு விளையாட்டாக இருந்தது. சீட்டோட ஹேண்டிலில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம சீட்டோட புஷ் பேக்குக்கு அந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எல்லா சீட்லேயுமே நம்ம உட்கார சீட் கிட்ட தான் கொடுத்துருப்போம் அதோட ஹேண்டில் மாதிரி. இதில் பட்டன் மாதிரி நம்மளோட கை வைப்போம் இல்லையா, அந்த ஹேண்டிலில் கொடுத்துருந்தாங்க. சீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாருக்குமே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. கூடவே எல்லாருக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பர் கொடுத்ததுமே சார் அதில் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன படிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஜாலியாக அதை வச்சு என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு டீ அண்ட் பிஸ்கட் கொண்டு கொடுத்தாங்க. டீ இன்ஸ்டன்ட் பவுடராக கொடுத்துருந்தாங்க. ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருந்தது. அந்த டீக்கு ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டர் கொடுத்துட்றாங்க எல்லாருக்குமே. நம்ம அதை அதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். டீயோட டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஓகே, பிஸ்கட் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து எங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொண்டு கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸை ஒரு பாக்ஸில் கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு சில்வர் ஃபாயில் கவர், அந்த கவரில் சமோசா கொடுத்துருந்தாங்க. ஒரு மிக்சர் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. கூட பாப்கார்ன், சாக்லேட் பாப்கார்ன், அது ஒரு ஸ்வீட்டு சோன் பப்படி கொடுத்துருந்தாங்க. அந்த சமோசாவுக்கு ஒரு கெச்சப் பேக்கெட்டு, கூட ஒரு ஜூஸ், மேங்கோ ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸ் கூட காஃபி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஷாஷேயில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதே மாதிரி கப்பும் ஹாட் வாட்டரும். டீயை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ காஃபி கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஒரு 7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே எங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் ஈரோடு ஜங்ஷன். நெக்ஸ்ட் ஜங்ஷன்லேயே நாங்கள் இறங்க வேண்டி இருந்தங்காட்டி எனக்கு என்னென்ன இருந்ததுங்கிறத என்னால் கவர் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா அடுத்த ஜங்ஷன்லேயே இறங்கணுங்கிறனால நாங்கள் தம்பியை வச்சுட்டு டின்னர் எங்களுக்கு முடிக்கிறதுக்கே ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. டின்னர் மெனுவில் என்ன இருந்ததுன்னா ரைஸும் தாலும் கொடுத்துருந்தாங்க. கூட ஒரு பொரியல் அண்ட் சப்பாத்தி, அண்ட் அதுக்கு சப்பாத்திக்கு கிரேவி பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க. கூட ஒரு கேர்டு கப்பில் வரும் இல்லையா, அந்த கேர்டு ஒரு கப்பு,
டின்னர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நைஸ் டின்னர், ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, எல்லாமே ஓகேவாக இருந்தது. டின்னர் முடித்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் திருப்பூர் கிட்டே வந்துட்டோம். அதனால் வந்து வழக்கம் போல் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு டோர் கிட்டே போயிடலான்னு எந்திரிச்சு அங்கே போயிட்டோம். 2 கம்பார்ட்மெண்ட்க்கு நடுவில் இருக்க கேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து இந்த நமக்கு கொடுக்குறாங்கல்ல ஃபுட்டு, அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே டோர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போனங்காட்டி அந்த சீட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் தம்பியை வச்சுட்டு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அனௌன்ஸ்மெண்ட் வந்து ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் டோர் மேலே ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.